like to welcome you all in the mighty name of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். We have come here once again in the midst of the presence of the Lord. நாங்கள் மறுபடியும் தேவனுடைய சந்நிதிக்கு முன்பாக நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். I hope you all have come with a prepared heart. இந்த நாள்ல கூட நீங்கள் ஆயுதத்தோடு இந்த இடத்துல நீங்கள் எங்களோடு கூட ஒன்று சேர்ந்திருக்கிறீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். First, I would like to read a verse from the Bible and then go into the worship. நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். Turn with me to Psalms chapter 91. சங்கீதம் 91வது அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். He who dwells in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். I will say of the Lord, He is my refuge and my fortress. My God, in Him I will trust. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். Surely He shall deliver you from the snare of the fowler and from the perilous pestilence. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். He shall cover you with His feathers, and under His wings you shall take refuge. His truth shall be your shield and buckler. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். You shall not be afraid of the terror by night, nor of the arrow that flies by day. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், nor of the pestilence that walks in darkness, nor of the destruction that lays waste at noonday. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். 1,000 may fall at your side and 10,000 at your right hand, but it shall not come near you. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. Only with your eyes shall you look and see the reward of the wicked. உன் கண்களால் மாத்திரம் நீர் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். Because you have made the Lord, who is my refuge, even the Most High, your dwelling place. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். Amen. Amen. Hallelujah. Our God is our Ebenezer. Hallelujah. அவர் எங்களுடைய எபெனேசராக இருக்கிறார். He will be our helper in our times of need. அவர் எங்களுடைய வேதனை துன்பத்தின் நேரத்திலே அவர் எங்கள் உதவியாளராக இருக்கிறார். And we shall never forget all the goodness He has done in our lives. Hallelujah. அவர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்ப்போம். Let's all sing this first song together. நாங்கள் இந்த முதலாவது பாடலை நாங்கள் பாடுவோம். Ra
ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஆண்டவரே துதிக்கிற மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் எங்களை இம்மட்டும் ஆண்டவரை வழி நடத்தி வந்து ஆண்டவரே, அப்பா தெய்வமே சுவாமி எங்களை பாதுகாத்தீங்க ஆண்டவரே. அப்பா எங்களை தேற்றி ஆற்றி வழி நடத்தினீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை ஆண்டவரை எங்களை ஆண்டவரை சுவாமி நடத்தி வந்த எபினேசரே, இனிமேலும் நீ நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இருளான பாதைகளில ஆண்டவரே சுவாமி, குளிரான பாதைகளில ஆண்டவரே சுவாமி, வழி தெரியாத பாதைகளில கடந்து வந்த நாட்களை எண்ணி பார்த்து துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை துன்பங்கள் எத்தனை வேதனைகள் வந்த போதிலும் ஆண்டவரே எங்களை தூக்கி சுமந்து ஆண்டவரே அப்பா நீங்கள் சுவாமி கரை சேர்த்திருக்கிறீங்களே ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு நன்மை செய்திருக்கிறீங்களே அப்பா, என்னோட பிள்ளைகளுக்கு நன்மை செய்திருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே, அப்பா எங்களை ஆண்டவரை நீங்க தகுதிப்படுத்தி ஆண்டவரே அப்பா உமக்காக பலப்படுத்தி நீங்க வழிநடத்துறீங்களே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சுவாமி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க நாமம் உயரணும் என்று மேன்மையாடியனும் பாடுவே பாடுவோம். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மையா
மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் ஹல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் ஹல்லேலூயா 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 யாவே ஹல்லேலூயா யாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் உங்க நாமம் மேன்மை அடையணும் ஆண்டவரே அப்பா உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஊழியர்களில் ஆண்டவரே உங்க நாமம் மேன்மை அடையணும் சாமி ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே சுவாமி செங்கடல் வழி திறக்கும் ஆண்டவரே அப்பா தெய்வமே சங்கிலிகள் ஆண்டவரே எங்களை கட்டி வைப்பதில்லை ஆண்டவரே அப்பா தெய்வமே அஸ்திபாரங்கள் ஆண்டவரே நிலை நிற்பது இல்லை ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே சுவாமி நீ சொன்னபடி ஆண்டவரே சுவாமி விடுதலை செய்வேன் என்று சொன்னவர் செய்கிறவர் ஆண்டவரே சங்கிலிகளை அறுத்து ஆண்டவரே சிறைச்சாலை கதவுகளை திறந்து ஆண்டவரே அப்பா அஸ்திபாரங்கள் ஆண்டவர் அசையும்படியாக ஆண்டவரே அப்பா நீ பெரிய விடுதலை கட்டளை கொடுக்கிறவராய் இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன் ஹalleluya hallelujah we praise you Lord hallelujah we give all the glory to you Lord hallelujah you are mighty God we praise you Lord darata karalaba rabashanduralaba hallelujah you made us joint killers Lord hallelujah thank you Jesus hallelujah we praise your name Lord hallelujah you have the fire Lord hallelujah you have the power Lord hallelujah break through the prisons Lord break through all the chains Lord hallelujah we praise you oh Lord thank you Jesus hallelujah oh we praise you thank you Lord hallelujah thank you Jesus hallelujah open the eyes of my heart Lord open the eyes of my heart I want to see you I want to see
holy, holy, holy. I want to see you. Holy, holy, holy. You are holy, holy, holy. You are holy, holy, holy. I want to see you. How great is our God? Sing with me, how great is our God? And all will see how great is our God. Age to age, time is in His hand, beginning and the end, beginning and the end. The Godhead three in one, Father, Spirit, Son, the Lion and the Lamb, the Lion and the Lamb. How great is our God? Sing with me, how great is our God? And all will see how great is our God. You're the name above all names. You are worthy of all praise. And my heart will sing, how great is our God. You're the name above all names. You are worthy of all praise. And my heart will sing, how great is our God. How great is our God? Sing with me, how great is our God? And all will see how great is our God. How great is our God? Sing with me, how great is our God? And all will see how great is our God. How great is our God? Sing with me, how great is our God? And all will see how great is our God. Hallelujah, hallelujah. We praise you, Lord. Hallelujah. Thank you, Jesus. You are so great, Hallelujah. oh Father. We praise you, Hallelujah. We Father. praise you, Lord Jesus. Hallelujah. We praise you. Hallelujah. Glorify your holy name, Thank you, Father. Jesus. Thank you, Jesus. Hallelujah. Swami. Hallelujah. We praise you in the name of We Jesus. praise you, Lord. Hallelujah. You've been so great to us, oh Father. We praise your name. Amen. Hallelujah. Thank you, Jesus. Praise you. Dear Heavenly Father, Lord, we pray, oh Father, that you will be with us, oh Father. Amen. That you will guide us, Lord. That you will give us the words to speak, oh Father, this evening. That you will guide us, Lord, from beginning till the end, oh Father. That the people who are listening, watching online, oh Father, that they will listen, not only listen, but also put it into action, oh Father, Lord, Father. Lord, we ask you to be with each and every single person, Lord, that they apply what they're listening to today into their daily lives, oh Father.
we ask you in Jesus' name that you will guide us, oh Father. In the name of Lord Jesus, I pray. Amen. Amen. Hallelujah. I'd like to welcome you all once again in the mighty name of Jesus. கர்த்தருடைய மகிமை நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறோம். I'd like to move on to the Word of God. இந்த வேளையிலே தேவனுடைய வசனத்துக்காக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். The word, the sermon, the title of the sermon today will be Faith That Holds On. நாங்கள் இன்றைய நாளின் தேவ வசனத்துக்குரிய அங்கே தலையங்கத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த விசுவாசம் உங்களை தாங்கி நடத்தின அந்த விசுவாசத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். As we all know, faith is one of the most familiar words that we hear in church. நாங்கள் விசுவாசம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையானது அடிக்கடி தேவாலயத்தில் நாங்கள் கேள்விப்படுகிற பேசப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. Many people think when they hear the word faith that it means no fear, no doubt, no struggle. அங்கே விசுவாசம் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது சிலர் 3 காரியத்தை குறித்து அவர்களுக்கு அந்த சிந்தனை வரும். விசுவாசம் என்றால் பயம் இல்லாத ஒரு காரியம், இல்லையா விசுவாசம் என்றால் அதன் கீழே அங்கே அவநம்பிக்கை இருக்காது. விசுவாசம் என்று சொன்னால் அங்கே தடுமாற்றங்கள் இல்லைண்டா போராட்டங்கள் இருக்காது என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இல்லைன்றால் அதை கேட்ட உடனே எங்கள் சிந்தனைக்கு வருகிற 3 காரியங்கள். But if we are honest, real life does not look like that. ஆனால் நாங்கள் உண்மையாக பார்ப்போம் என்று சொன்னால் எங்களுடைய அங்கே உண்மையான வாழ்க்கையில அது அந்த காரியம் அது சாத்தியப்படாத ஒரு காரியமாக இருக்கிறது. Because sometimes faith feels strong. ஏனென்று சொன்னால் சில நேரங்களில் விசுவாசம் என்று சொல்லுகிற காரியம் அது எங்களுக்கு ஒரு பலமாக அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். Sometimes faith feels tired. சில நேரம் விசுவாசம் என்று சொல்லுகிற காரியம் நாங்கள் சோர்ந்து போகிற ஒரு காரியமாக இருக்கும். And sometimes it feels like you're holding on to a thread. அங்கே விசுவாசம் என்று சொல்லுகிறது ஒரு நூலிலே தொங்கிக் கொண்டு இருக்கிற ஒரு காரியம் போல இருக்கும். But today I want to remind you all of this simple but powerful truth. ஆனால் இந்த நாளில உங்களுக்கு நான் மறுபடியும் நினைவுபடுத்த வந்திருக்கிறேன் சாதாரண உண்மையான ஒரு காரியத்தை குறித்து விசுவாசத்தை குறித்ததாக. That holding on is still faith. ஆனால் அதிலே தங்கி இருப்பது விசுவாசத்திலே நாங்கள் அங்கே அதை பற்றி கொண்டு இருப்பது என்று சொல்லுகிறது. அது இன்னும் அது விசுவாசமாகத்தான் இருக்கிறது. Because some of you today, you came today believing. சில வேளை இந்த நாளில் நீங்கள் இந்த நாள் எங்களை இணைந்து கொள்ளுகிற பொழுது இப்படியான காரியத்தை கூட நீங்கள் நினைத்து இங்கே வேலை இணைந்து இருக்கலாம். Some of you came today struggling. சில வேளை நீங்கள் இணைந்து கொள்ளுகிற பொழுது ஒரு போராட்டத்தோடு கூட நீங்கள் இதில் இணைந்து இருக்கலாம். Maybe some of you came today tired but still trusting. ஆனால் சில வேளை இந்த நாளில் நீங்கள் எங்களோட கூட இணைகிற பொழுது நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். என்றாலும் அந்த ஒரு சிறிய விசுவாசத்தோடு கூட இந்த நேரத்தில் எங்களோட இணைந்து இருக்கலாம். But the good news is this. ஆனால் இன்றைய நாளில இருக்கிற அங்க நல்ல சுவிசேஷம் என்னவென்று சொன்னால் that God meets us exactly where we are. ஆனால் தேவன் எப்படியானவர் என்றால் நாங்கள் எந்தெந்த சூழ்நிலையில எப்படியாக இங்கே எழுந்திருக்கிறோமோ அந்தந்த சூழ்நிலையில உங்களை சந்திக்க அவர் தயாராக இருக்கிறார். Whether you are believing, struggling or tired, God will meet you exactly where you will be. நீங்க இந்த நாளில விசுவாசத்தோடு வந்திருக்கலாம், போராட்டத்தோடு வந்திருக்கலாம். நீங்கள் அங்கே அந்தந்த இடத்திலே அவர் உங்களை சந்திக்க காத்திருக்கிறார். So the first point I would like to look at is that faith is not the absence of doubt. நாங்கள் பார்க்க போகிற முதலாவது காரியம் என்று சொன்னால் விசுவாசம் என்று சொல்கிற காரியம் என்னென்று சொன்னால் அதிலே அங்கே சந்தேகமே இல்லாத ஒரு காரியம் அல்ல. In Mark chapter 9, we read about a father who is desperate. நாங்கள் மார்க் 9வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அங்க ஒரு தகப்பனுடைய ஏக்கத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். His son has been suffering for years. அங்கே பார்த்தால் அந்த தகப்பனாருடைய மகன் அநேக வருடங்கள் அங்கே வேதனைப்பட்டு துன்பப்படுகிறவனாக இருக்கிறதை பார்க்கிறோம். And he has tried everything. அங்கே அவர் எல்லாவித காரியத்தையும் அந்த மகனுக்காக செய்து முயற்சித்து அங்கே களைத்து போயினவராக இருந்தார். But now he comes to Jesus. அங்கே அவர் கடைசியாக அங்கே இயேசுவிடத்தில் வருகிற பொழுது not with confidence but with honesty. அவர் அங்கே தைரியத்தோடு அல்ல அங்கே உண்மையுள்ள மனதோடு கூட அங்கே இயேசுவை நோக்கி பார்க்கிறது அவரிடத்தில் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். You can see what he says in Mark chapter 9 verse 24. அங்கே மார்க் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாங்கள் அதை வாசிக்கிறோம். Immediately the boy's father exclaimed, I do believe. Help me overcome my unbelief.
அங்கே நாங்கள் மார்க் 9:24 எப்படியாக வாசிக்கிறோம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். We can see that this man says two things at the same time. நாங்கள் பார்க்கிறோம் இந்த மனிதன் ஒரே நேரத்துல ரெண்டு விதமான காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். First he says, I do believe. அங்கே முதலாவது அவர் சொன்ன காரியம் என்ன? நான் விசுவாசிக்கிறேன். But the second thing in the same sentence he says, I struggle with unbelief. அவர் என்ன சொல்லுகிறார்? என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். But the beautiful thing is that we can see that Jesus does not reject him. இங்கே நடைபெறுகிற ஒரு அழகான காரியம் என்னவென்று சொன்னால், இப்படியாக இந்த ரெண்டு காரியத்தோடு வருகிற இந்த மனிதனை அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் அவனை புறமே தள்ளவில்லை. Jesus does not say, come back when your faith is stronger. அவர் சொல்லவில்லை, இன்று போய் உனக்கு விசுவாசம் நிறைவாக இருக்கிற நேரத்தில் நீ திரும்பி வா என்று அவருக்கு சொல்லவில்லை. He didn't say fix your doubts first. அவர் சொல்லவில்லை, முதலாவது போயிட்டு உன்னுடைய அவிசுவாசத்தை நீக்கி கொண்டு வா என்று சொல்லி. And he didn't say try harder. இன்னும் நீ முயற்சி செய் அதற்காக என்று அவர் சொல்லவில்லை. Instead, Jesus responds to him. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே இயேசு கிறிஸ்துவான் அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? That teaches us something very important. இங்கே அவர் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு காரியத்தை அங்கே அது கற்பிக்கிறதாக இருக்கிறது. Because faith is not pretending you have no struggles. விசுவாசம் என்று சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு பிரச்சனையே இல்லை என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிற ஒரு காரியம் அல்ல. Faith is being honest before God. விசுவாசம் என்று சொல்லுகிற காரியம் என்ன? இயேசு தேவனுக்கு முன்பாக நாங்கள் எல்லாவற்றையும் உண்மையாக அறிக்கை செய்கிறதே விசுவாசம் என்று சொல்லி பார்க்கிறோம். Because some people think doubt disqualifies them. சில மனிதர்கள் நினைக்கிறார்கள், ஐயோ நான் சந்தேகப்படுகிறேன், அது நான் தேவனிடத்துல போவதற்கு அல்லாட்டி என்னுடைய விசுவாசத்திற்கு அது குறைவுண்டாக்குறது என்று சொல்லி சிலவர் நினைக்கலாம். But doubt brought to Jesus does not push him away. It draws him closer. அங்கே பார்க்கிறோம் இயேசு அப்படியானவராக அல்ல. இங்கே அவன் சந்தேகத்தோடு கூட அங்கே வந்தாலும் கூட, அவிசுவாசத்தோடு கூட வந்தாலும் கூட அவனை புறம்பே தள்ளாமல் அவனை தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்கிறது நாங்கள் பார்க்கிறோம். Many of us have prayed like this, Father. நாங்க பார்க்கிறோம் இப்படியாக நாங்கள் அநேகர் இப்படியாக ஜெபித்திருப்போம். Believing but hurting. நாங்கள் விசுவாசிப்போம் என்றாலும் கூட நாங்கள் அங்கே துன்பப்பட்டிருப்போம், காயப்பட்டிருப்போம். We'll be trusting but confused. நாங்கள் விசுவாசிப்போம் என்றாலும் கூட ஒரு குழப்பம் அங்கே இருந்து கொண்டே இருக்கும். We will be hoping but we will be afraid. நாங்கள் எதிர்பார்ப்போடு இருப்போம் என்றாலும் அது நாங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகுமோ என்று பயத்தோடு கூட எதிர்பார்த்திருப்போம். But you should not be afraid because God is not offended by that kind of prayer. ஏனென்று சொன்னால் நீங்கள் அதை குறித்து அதிக கவலைப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் தேவன் இப்படியான ஜெபங்களை குறித்து அவர் கவலைப்படுகிறோ இல்லை என்றால் அதை குறித்து அதை சிறியதாக நினைப்பவர் அல்ல. Because God is happy that you are, because he knows you're human, so that he's happy that you are being open to him and honest to him, that you're talking to him. அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே தேவன் எப்படியாக இதை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால், அவருக்கு தெரியும் நீங்கள் மனிதர் என்று சொல்லி மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். உங்களுடைய பலவீனத்தை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எப்படியாக ஜெபிக்கிற பொழுது அவர் உள்ளான நோக்கத்தை அறிந்தவராக இருக்கிறார். Remember that faith is not the absence of doubt. அங்கே நீங்கள் மறந்து போகக்கூடாத காரியம் என்னவென்று சொன்னால், விசுவாசம் என்று சொல்லுவது அங்கே சந்தேகமே இல்லாமல் அங்கே விசுவாசிப்பது அல்ல. Faith is bringing your doubt to Jesus. அங்கே விசுவாசம் என்று சொல்லுகிறது அந்த காரியம் அது உங்களை தேவனிடத்திலே கூட்டி சேர்க்கிறதாக இருக்கிறது. If we look at an example, நாங்கள் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், if we think of a small child crossing a busy road holding a parent's hand, நாங்கள் ஒரு காரியத்தை இந்த இடத்துல எங்க கண் முன்பாக கொண்டு வருவோம். ஒரு சிறிய பிள்ளை ஒரு பெரிய வாகனம் ஓடுகிற ஒரு பாதையில அந்த பாதையை கடப்பதற்கு அங்கே வருகிற ஒரு சூழ்நிலை குறித்து உங்கள் சிந்தனையில நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால், the child may be scared. அங்கே அந்த சிறிய குழந்தை அந்த ரோடை கடப்பதற்கு அங்கே பயத்தோடு அங்கே இருக்கலாம். And they might not understand the danger. சிலவேளை அந்த சிறு குழந்தை அங்கே இருக்கிற ஆபத்தை அந்த கண்ணிலே அது புரியாமல் இருக்கலாம். They may even hesitate. சிலவேளை அதற்குள்ளாக அதை கடப்பதற்கு அது பயந்தபடி அங்கே நின்று கொண்டு இருக்கலாம். But as long as the child is holding on, the parent will not let go. ஆனால் பாருங்கள், அந்த பாதையை அவருக்கு அந்த சிறு குழந்தை கடக்க வேண்டுமாக இருந்தால் அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோரின் கரத்தை இறுக பிடித்து அங்கே அவரோடு கூட அங்கே அவர்களுடைய கையை விடாமல் அது அங்கே தாங்கி இருக்குமா என்று சொன்னால்
அந்த அந்த தகப்பனானவன் என்ன செய்வான், அங்க பெற்றோர்கள் அந்த பிள்ளையை கைவிடாமல் இருப்பார்கள். Because the strength is not in the child's grip. ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளையின் கருத்தில் அல்ல அந்த பலன், இல்லையென்றால் அந்த பிடித்திருக்கிற அந்த பிடி இருக்கிறது. அது The strength is in the parents' hold. அங்கே பெற்றோரின் கருத்திலே தான் அந்த பிள்ளையை பற்றி இருக்கிற அந்த பலன் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். In the same way, our faith is not strong because of us. அதே போலதான் எங்களுடைய விசுவாசம் அங்கே பலமா இருப்பதற்கு காரணம் அது எங்களால் அல்ல. It is strong because of who we are holding on to. ஆனால் அதற்கு மாறாக நாங்கள் யாரை பற்றி இருக்கிறோமோ அதனாலே தான் அந்த விசுவாசம் எங்களுக்கு வருகிறதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். So if faith does not require perfection, அங்கே அப்படி என்று சொன்னால் விசுவாசம் என்று சொல்லுகிறது ஒரு முழுமையாக இல்லாத இருந்தாலும் கூட, faith does not require certainty, அங்கே விசுவாசம் என்று சொல் நிச்சயம் அது கிடைக்கும் என்று சொல்லுகிறதில் அங்கே அதன் தாற்பயத்தில் அது இல்லாது இருந்தாலும், then we must ask this question. என்றாலும் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், what is faith really? உண்மையாகவே விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லி நாங்கள் எங்களை கேட்க வேண்டியவராயிருக்கிறோம். Which brings us to the second point, which is that faith is trust and not answers. நாங்கள் பார்க்கிறோம் அதனுடைய அடுத்த தலையங்கத்துக்கு எங்களை அது கொண்டு வருகிறது. என்று சொன்னால் விசுவாசம் என்று சொன்னால் பதில்கள் மட்டுமே பெற்றுக்கொள்வதல்ல, தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டியதாயிருக்கிறோம். The Bible gives us a clear definition of faith. நாங்கள் பார்க்கிறோம் வேதம் அங்கே அருமையாக அதன் விளக்கத்தை அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். We can read this in Hebrews chapter 11 verse 1. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாங்கள் இதை குறித்து வாசிக்கலாம். It says, now faith is confidence in what we hope for and assurance about what we do not see. நாங்கள் பார்க்கிறோம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமா இருக்கிறது என்று அங்கு சொல்லப்படுகிறது. We can see that faith is not based on what we see. நாங்கள் பார்க்கிறோம் விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது எங்களுடைய கண்களால் நாங்கள் காணுகிற காரியம் மாத்திரம் அல்ல. Faith is based on who we trust. அங்கே விசுவாசம் என்று சொன்னால் நாங்கள் யார் மேலே அந்த நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறது அது உட்படுத்துவதை பார்க்கிறோம். Faith does not say, I understand everything. அங்கே விசுவாசமானது எங்களை பார்த்து அது இப்படி சொல்லாது, நான் எல்லாத்தையும் நான் புரிந்தவரா இருக்கிறேன் என்று சொல்லாது. I know how this will end. அங்கு விசுவாசம் என்று சொல்லுகிறது இது எனக்கு தெரியும் எப்படி இந்த முடிவு வரும் என்று சொல்லி. I have all the answers. விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது எனக்கு எல்லா விதமான கேள்விக்கும் பதில் உண்டு என்று சொல்லுவதல்ல. But faith says, I don't see it yet. அங்கே விசுவாசம் என்று சொல்லுகிறது காரியம் என்ன, அதில் அர்த்தம் என்ன, இன்னும் நான் அதை காணவில்லை என்று சொல்லி இருக்க வேண்டும். I don't understand why. அது இன்னும் எனக்கு புரியவில்லை என்று சொல்வதாக இருக்க வேண்டும் விசுவாசம். But I trust God. விசுவாசம் என்று சொல்லுவதின் அங்கே அதில் அர்த்தம் என்ன, எப்படியாக இருந்தாலும் நான் தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்றதை அறிக்கை செய்வதே விசுவாசமாக இருக்கிறது. Many people say, Lord, explain everything, then I will trust you. நாங்கள் பார்க்கிறோம் அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையை தேவனை குறித்து நாங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் அங்கு தேவனை பார்த்து என்ன சொல்லுவார்கள், எல்லாத்தையும் தேவனே எனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தாருங்க, அப்பொழுது நான் என்ன செய்வேன், உங்க மேல நான் நம்பிக்கை வைப்பேன் என்று சிலர் இப்படியாக ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு. But faith says, Lord, I trust you. Even without explanation. அங்கே விசுவாசமானது என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அது இப்படியாக சொல்லுமாம், தேவனே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீர் எனக்கு என்ன காரியம் என நீங்க சொல்லாத போதிலும் அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்ல வேண்டும். Because faith is not clarity. ஏனென்று சொன்னா விசுவாசம் என்று சொல்லுகிறது நீங்கள் எல்லாத்தையும் அறிந்து தெரிந்து நீங்கள் செய்கிற காரியம் அல்ல. Faith is commitment. அங்கே விசுவாசம் என்று சொல்லுவது ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கிறது. Faith is not control. அங்கே விசுவாசம் என்று சொல்லுகிறது உங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு காரியம் அல்ல. Faith is surrender. அங்கே விசுவாசம் என்று சொல்லுகிறது நீங்கள் உங்களையே அங்கே உங்களை அங்கே தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம். Because you don't walk by faith when everything makes sense. அங்கே உங்களுக்கு எல்லா காரியமும் தெரிந்திருந்தால் நீங்கள் விசுவாசம் நான் நடைபோடுகிறேன் இல்ல விசுவாசத்தோடு நான் நடக்கிறேன்னு நீங்க சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். You walk by faith when it does not. ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒன்றுமே அறியாது இருக்கிற பொழுது நான் விசுவாசத்தோடு நடக்கிறேன், தேவன் இதை எனக்கு செய்வார் என்று சொல்லி நடக்கிற அந்த நடைதான் அங்கே விசுவாசம்.
But this is where many people struggle. நாங்கள் பார்க்கிறோம் இப்படியான இடத்திலே தான் அநேகர் அங்கே தவறி போகிறார்கள். இல்லை, அதை புரிந்து கொள்ள அவர்கள் அங்கே கஷ்டப்படுகிறதை பார்க்கிறோம். Because they say, my faith is too small. சில நேரம் அவர்கள் சொல்லுவார்கள், ஐயோ என்னுடைய விசுவாசம் எனக்கு சரியான குறைவாக இருக்கிறது. I'm not as spiritual as others. மற்றவர்களை போல நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைந்தவன் அல்ல என்று சொல்லி தங்களை குறித்து சொல்லுவார்கள். God cannot use me. அதனால என்னை தேவன் என்னை அவருக்காக உபயோகப்படுத்த முடியாது, ஏன்னா நான் இன்னும் அங்கே முழுமை அடையவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள். But Jesus answered that fear directly. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் இப்படியான பயத்தை அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் நேரடியாக பேசி அதை சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். Which brings us to the next point, which is that weak faith in a strong God is enough. அங்கே நாங்கள் அடுத்த இந்த கேள்வியானது அங்கே அடுத்த தலையங்கத்துக்கு எங்களை கொண்டு போகிறது. பலவீனமான விசுவாசம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், பலமுள்ள தேவன் மேல வைக்கிற விசுவாசம் அதுவே உங்களுக்கு போதுமானது என்று சொல்லி. In Matthew chapter 17 verse 20 we can read this. நாங்கள் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20 இதை வாசிக்கலாம். If you have faith as small as a mustard seed, you can say this to the mountain, move from here to there, and it will move. Nothing will be impossible for you. நாங்கள் பார்க்கிறோம் மத்தேயு 17:20 அது இப்படியாக சொல்லுகிறது. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. In this example, in this verse, they're using a mustard seed as an example. நாங்கள் பார்க்கிறோம் இங்கே ஒரு கடுகு விதையை அங்கே ஒரு உதாரணமாக அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். We all know that a mustard seed is very small. எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அங்கே கடுகு விதை என்று சொல்லுகிறது இருக்கிறதுலே ஒரு சிறிய விதையாக இருக்கிறது. And Jesus chose it on purpose. நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துல ஒரு காரணமாகத்தான் அதை தெரிந்து கொள்ளுகிறாங்க சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். Because the power is not in big faith. ஏனென்று சொன்னால் நாங்க பார்க்கிறோம் அந்த வல்லமையானது என்று சொல்லுகிற ஒரு காரியம் பெரிய பெரிய காரியங்களில உட்பட்டது அல்ல. The power is in a big God. ஆனால் அந்த வல்லமை என்று சொல்லுகிறவர் அங்கே அந்த பெரிய தேவனிடத்திலே உண்டு என்று சொல்லி அங்கே அவர் விளக்கப்படுத்துகிறார். Because God is not measuring the size of your faith. அங்கே தேவன் உங்களுடைய விசுவாசத்தினுடைய அளவை அவர் அங்கே அளந்து பார்க்கிறவர் அல்ல. God is responding to the direction of your faith. அங்கே தேவன் உங்களுடைய விசுவாசம் எந்த திசையை நோக்கி இருக்கிறதோ என்று சொல்லி அதை தான் அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். It's not the size of your faith. அங்கே உங்களுடைய விசுவாசத்தின் அளவை அவர் பார்க்கவில்லை. It's the strength of your God. அங்கே உங்களுடைய தேவன் மேலே உங்களுக்கு பலன் எப்படி இருக்குது என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். So remember, small faith, strong God. அங்கே உங்களுக்கு சிறிய விசுவாசம் அங்கே இருக்கும் என்று சொன்னால் அது பெரிய தேவனிடத்திலே அது அங்கே நடைபெறுகிற ஒரு வல்லமையாக இருக்கிறது. If all you have today is a whisper of faith, இந்த நாளில சில வேளை உங்களிடத்துல ஒரு விசுவாசம் என்று சொல்லுகிறது உங்களுடைய பேச்சிலே ஒரு சிறியதாக நீங்கள் சொல்லக்கூடிய அளவாக மாத்திரமே அந்த விசுவாசம் இருக்குமேயானால் God can work with that. தேவன் அந்த விசுவாசத்தை கொண்டு கூட பெரிய காரியத்தை உங்களை கொண்டு செய்ய முடியும். If all you have today is tears, நீங்கள் இந்த நாளில கண்ணீர் மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையாக சில வேளை இருக்கலாம். God honors that. தேவன் அதை கனப்படுத்துகிறவராயிருக்கிறார். Because faith that holds on, அங்கே பாப்போம் என்று சொன்ன விசுவாசம் அங்கே அதுல தங்கி இருப்பீர்கள் என்று சொன்னால் you will keep praying when answers are delayed. அங்கே உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய ஜெபங்கள் அங்கே தடைப்பட்டு இருந்தாலும் கூட நீங்க விசுவாசத்திலே தங்கி இருக்கிற பொழுது அந்த கேட்கப்படாத அங்கே உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் அங்கே பதிலளிக்கப்படும். Faith that holds on keeps trusting when emotions change. அங்கே தொடர்ந்து விசுவாசத்தில் நீங்க உறுதியாக இருக்கிற பொழுது அது உங்களை என்ன செய்யும் என்று சொன்னால் உங்களுடைய சிந்தனைகள், கவலைகள், கண்ணீர்கள் இப்படியான மாற்றங்களுக்குள்ளாக போனாலும் கூட தொடர்ந்து அந்த விசுவாசம் அங்கே தேவனை பற்றி இருக்கும். Faith that holds on keeps showing up when lives feel heavy. நாங்கள் பார்க்கிறோம் தொடர்ந்து அங்கே தேவனுடைய விசுவாசத்தில் நீங்க பற்றி இருக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை பாரங்கள் அதிகமாக இருந்தாலும் கூட அது என்ன செய்யும், அது உங்களை அங்கே அது தாங்கி அது உங்களை எழுப்பி வழிநடத்தக்கூடியதாக இருக்கும்.
faith that holds on says, God, I don't understand this, but I will not let go. ஆனால் பாருங்கள், அங்கே தொடர்ந்து பற்றி இருக்கிற விசுவாசமானது எப்படி சொல்லுமாம், தேவனே எனக்கு இது விளங்கவில்லை என்றாலும் நான் உம்மை பற்றி கொண்டே இருப்பேன், நான் உம்மை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லுகிறதாக இருக்கும். It's because you don't need perfect faith. அங்கே ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுக்கு ஒரு முழுமையான, இல்லை என்று சொன்னால் ஒரு கரை திரையற்ற குறைவில்லாத ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கவில்லை. You need persistent faith. அங்கே தொடர்ந்து விசுவாசத்திலே தங்கி இருக்க, பற்றி கொள்ள, அதனோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறவராய். Faith that holds on one more day. அங்கே விசுவாசம் பற்றி கொண்டு இருக்கிற விசுவாசம் என்ன சொல்லும், இன்னொரு நாள் காத்திரு, கர்த்தர் நன்மை செய்வார் என்று சொல்லுகிறதாக இருக்கும். Some of you are holding on in pain. சில வேளை இந்த வேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அங்கே துன்பத்திலும் கண்ணீரிலும் கூட தொடர்ந்து அங்கு விசுவாசத்திலே பற்றி கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கலாம். Some of you are holding on in waiting. சில வேளை நீங்கள் இந்த வேளையில விசுவாசத்தை பற்றி கொண்டு நீங்கள் அநேக நாள் காத்து கொண்டிருக்கலாம். And some of you are holding on with tears. சில வேளை இந்த நாளில விசுவாசத்தை பற்றி கொண்டு அங்கே கண்ணீரோடு கூட இந்த நாளில நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். You have to hear this clearly today. இந்த நாளில இதை தெளிவாக நீங்கள் கேட்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். You are not weak. நீங்கள் பலவீனமானவர் அல்ல. You are not failing. நீங்கள் தோற்று போகிறவர் அல்ல. You are faithful. நீங்கள் விசுவாசத்தை பற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். Even when your grip feels weak. சில வேளை நீங்க பிடித்திருக்கிற அந்த விசுவாச பிடி தளர்ந்து போனதாக இருக்கலாம். God's grip never is. ஆனால் தேவன் அவர் உங்களை பிடித்திருக்க பிடி இல்லைன்னா அவர் உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிற அந்த 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 அணைப்பானது அது இறுகமாக அது இன்னும் தளர்ந்து போகவில்லை. Let's all pray. நாங்கள் இந்த வேளை ஜெபிப்போம். Dear Heavenly Father, Lord, we thank you for this day. கர்த்தரே, இந்த நாள்ல கூட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துறோம் சுவாமி. Lord, we pray, oh Father, that the faith that we have doesn't matter what size it may be, Lord. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டது போல ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் ஆண்டவரே எந்த அளவாக இருந்தாலும் ஆண்டவரே அதை நீ பார்ப்பதில்லை என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. You just want us to be persistent, Lord. ஆண்டவரே, தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டு இருப்பதையே நீர் ஆண்டவரே எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. And help those who have an unbelief, oh Father. ஆண்டவரே சுவாமி, விசுவாசம் ஆண்டவரே குறைவாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீ விசுவாசத்தை கூட்டி கொடுக்கிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. Strengthen those, oh Father, who are tired. ஆண்டவரே சுவாமி, பலகீனமானவர்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. And encourage those who are holding on. ஆண்டவரே, தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டு இருக்கிறவர்களை உற்சாகப்படுத்துகிற தெய்வமா இருக்கிறீர் ஆண்டவரே. Teach us to trust you even when we cannot see, Lord. ஆண்டவரே சுவாமி, நாங்கள் நீர் வைத்திருக்க ஆசீர்வாதங்களை ஆண்டவரே எங்கள் கண்கள் காணாத போதிலும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்திலே உறுதியாக பற்றி இருக்கிறோம் ஆண்டவரே. Because we place our faith in you alone, Lord. ஆண்டவரே, ஏனென்றால் சுவாமி எங்களுடைய விசுவாசத்தை உம்மேல் மாத்திரமே நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. But we thank you for giving us this reminder today, Lord. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் மறுபடியும் ஆண்டவரே இதை நினைவுபடுத்தி எங்களை தைரியப்படுத்தி எங்களை உறுதிப்படுத்துவதற்காக You reminded us that we are not weak, Lord. ஆண்டவரே, இந்த நாளில் சுவாமி எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே, நாங்கள் பலவீனமானவர்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தை உமது மேல வைக்கிற பொழுது நாங்கள் பலவீனமானவர்கள் அல்ல என்று நீங்க வெளிப்படுத்தி இருக்கீங்க சுவாமி. And you have told us, oh Father, we are not failing. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தை உமது மேல வைத்திருக்கிற பொழுது நாங்கள் தோற்று போகிறவர்கள் அல்ல என்று சொல்லி ஆண்டவரே நீங்க வெளிப்படுத்தி இருக்கீங்க சுவாமி. But we are faithful, Lord. ஆண்டவரே, நாங்கள் உண்மை மேலே அப்பா எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. We pray for those, oh Father, who are watching today. ஆண்டவரே, இது வேலை கூட இது பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. With whatever need they may have. ஆண்டவரே, அவர்கள் தேவைகள் ஆண்டவரே எதுவாக இருந்தாலும் சுவாமி. We ask you, Father, that you will meet all of their needs, Lord. ஆண்டவரே, அவங்களோட தேவைகளை எல்லாம் நீங்க சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Because nothing is impossible for you, Lord. ஆண்டவரே, உமக்கு ஆண்டவரே சுவாமி உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. For those who are in waiting, oh Father. ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. But we ask that you will not fail them, oh Father. You will give them the success and the good news that they're waiting for, Lord. ஆண்டவரே, இந்த காத்திருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா நீ நிச்சயமாக வெற்றியை கொடுப்பீர் என்றும் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. We pray for those who have grown tired, Lord. ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே தளர்ந்து போய் ஆண்டவரே அப்பா இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே சுவாமி
பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. But we ask you, Father, that you will strengthen them and motivate them once again, oh Father, to keep on having that strong belief and faith in you, Lord. ஆண்டவரே, விசுவாசத்திலே தளர்ந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ தொடர்ந்து அவர்களை ஆண்டவரே சுவாமி பலப்படுத்தி தைரியப்படுத்தி விசுவாசத்திலே தொடர்ந்து ஓட உதவி செய்யுங்க ஆண்டவரே. Because you're the Baal Perazim, oh Father, you're the God of breakthrough, oh Father. You will give the breakthrough that they are waiting for, Lord. ஆண்டவரே சுவாமி, நீதான் பாகால் பெராசிமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அவர்கள் எதிர்பார்த்து இருக்கிற ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே சுவாமி வெற்றியை ஆண்டவரே நீர் இந்த வருடத்தில் அவர்கள் வாழ்க்கையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. And we know that you will do this, Lord. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நீர் அதை செய்வீர் என்று சொல்லி செய்திருக்கிறீர், செய்து கொண்டிருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். And we believe that we will hear those good news soon, Lord. ஆண்டவரே சுவாமி, அந்த நல்ல செய்திகளை வருகிற காலங்களில் சாட்சிகளை நாங்கள் கேட்கும்படி ஆண்டவரே நீங்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we thank you for being us for this whole day, oh Father. ஆண்டவரே, இந்த நாள் முழுக்க எங்களுடைய கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We ask you, oh Father, you will be with us for the rest of the week. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே இந்த கிழமை முழுக்க எங்களோட கூட இருக்கும்படியாக ஆண்டவரே சுவாமி நம்மிடத்துல ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. In Jesus' name I ask. ஆண்டவரே, எல்லாவற்றையும் எங்களுக்காக மறைத்து இந்த இயேசுவின் இனி நாமத்திலே ஜெபம் கேட்டு நிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்னை மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of you. இந்த வாரம் எங்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு வாரமாக இருக்கிறது. This week has been a special week for us. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு கர்த்தர் எங்களோட குடும்பத்துக்கு இன்னொரு பேரப்பிள்ளையை கொடுத்து ஒரு பேரனை கொடுத்து எங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். Because God has been gracious to us and He has blessed us with another grandchild, a grandson. அதனால கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அஷரை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதித்து அவருடைய கற்பத்திலிருந்து வெளிப்படும் போதே அவருடைய சார்பில் விழுந்த பிள்ளையை கர்த்தர் இன்னும் கர்த்தருக்குள்ளாக வளர்கிற பொழுது மனித தயவிலும் கர்த்தருடைய தயவிலும் பிள்ளை வளர கர்த்தர் உதவி செய்யறான்னு சொல்லி நாங்கள் பெற்றோருக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். All glory to God. We pray and we will keep him in our praise, that the Usher will grow in God's presence and that he will be a child of God from the moment that he was placed in the womb, that God has set him apart for God. Amen. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. எங்களோட மியூசிக் லெசன்கள் புதன்கிழமையில் உண்டு, எங்களோட கூட இணைந்து கொள்ளுங்கள். We have our music lessons on Wednesdays. If you're free, come and join us. எங்களோட வாலிபர் கூட்டம் ஆரம்பிப்பதற்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கோம். உங்களோட பெயர்களை நீங்கள் கொடுக்க இல்லை என்று சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள எங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் நாங்கள் மீதி காரியங்கள் உங்களுக்கு அறிவிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். And we'll be starting our youth meetings as well soon. So if you would like to join us, please inbox us and we will give you further details. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை பால் பெராசிம் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு அங்கே பிரேக் த்ரூவை உங்களோட காரியங்களை கொடுக்கும்படியாக நாங்கள் வாழ்த்தி நாங்கள் விடைபெறுகிறோம். And until we meet again, may the God of Baal Perazim be with you and that He will give you the breakthrough that you're waiting for. Amen. Amen. God bless you.